ஹலோ, சொல்றா மச்சான். டேய் மச்சான், உங்க வீட்டுக்குள்ள தான் வெயிட் பண்ணி நிக்கிறேன். எட்டினா போடுறா, வாடா டேய். ஆமாவா? அதான் மச்சான். டேய் மச்சான் இங்கடா. டேய் வாடா கீழ. 2 நிமிஷம் மச்சான், 2 நிமிஷம். டேய் மச்சான், டைம் ஆயிடுச்சுடா. ஜெட்டி மட்டும் தான் போடணும். வந்துட்டேன் மச்சான். என்ன இவ்வளோ வெகிலாக்குது மச்சி, ரொம்ப வெகிலாக்குது. ஒரு கோக் வாங்கிட்டேங்க. எந்த டைமுக்கு கோக்கு வேற வாங்கி கொடுக்குவாங்களா? வாங்கிக்கோ. ஐயா ஒரு கோகோலா. மச்சி இன்னைக்குன்னு பார்த்து ரோட்ல ஒரு ஃபிகர் கூட காண மாட்டேங்க மச்சி. ஆமாண்டா, காலையில இருந்து நானும் ஒருத்தி கூட பாக்கல. மச்சான் இன்னைக்கு சண்டேடா. ஏன்டா மச்சான் உனக்கு தெரியலடா சண்டேன்னு? நானா வேலை வெட்டிக்கு அப்புறம் வீக் அப்பு சண்டே மண்டேன்னு தெரிஞ்சுக்கேன். நானே வீட்டில் வெட்டியாகிறேன். அது கரெக்ட் தான். கோக்கு கோட்டாவே இல்லை மச்சி. நீ கொடுக்குற காசுக்கு அத்தானா வரல. சாப்பிடுறதுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுங்கண்ணா. யாரா மச்சான் நம்மளே தேடின்னு வந்துக்கிறா? போடா போடா, முன்னாடி போடா. டேய் தம்பி வாங்க. அவனையாடா கூப்பிடுற? ஒரு நிமிஷம் மச்சான். ஐயா ஒரு பார்லே சிப்ஸ் கேட்டாயா? நான் புடி போ. தேங்க்ஸ்ண்ணா. சரி போ போ. உங்ககிட்ட எதுடா காசு? மச்சான் நீ தாண்டா கொடுக்கணும், என்கிட்ட எதுடா காசு? மச்சான் நம்மள்ட்ட பண்ணனா கூட இதுக்கெல்லாம் எப்படி அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடுறேன் இல்ல? ஆமா மச்சி. உன்னை ரொம்ப நாளா உனக்கு கேட்கணுன்னே இந்த ஏன்னா வெளியில வந்தா அந்த என்பில பைக்க பார்த்தா ரொம்ப ஃபீல் பண்ற. வீட்டுல அந்த பொம்மை வண்டியை வச்சுன்னு விளையாடுற. டேய் ஏந்தியத்துல போறடா, உனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? உனக்கு தெரியல இல்ல மச்சி, எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் கீது மச்சி. ஏமா நீ நேற்று வெளிக்கு வரல? அது ஒன்றும் இல்லைப்பா, நேற்று கொஞ்சம் உடம்புக்கு முடியல, அதனால தான் வர முடியல. நான் யார் செருப்பு கூட போடாம வந்துக்கிறேன். மேஸ்திரி அவசரமா கூப்பிட்டுச்சாருப்பா, அதனால தான் ஓடி வந்தேன். ஆமாவாப்பா. என்னாச்சு? பாத்தல மாட்டியா? ஏய் என்னப்பா, எங்கப்பா கவுன் வச்சுன்னு வேலை செய்யற? பாருப்பா எவ்வளவு ரத்தம். யோ ஏன் வீட்டில் என்ன பிரச்சனையா? என் புள்ளிக்கு பிறந்தனாலப்பா, அவனுக்கு ஒரு துணியை தரலான்னா கூட என்னால முடியல. அது நெஞ்சினே தூக்குனேன், அப்படியே கீழே விட்டப்பா. புள்ளிய அவங்க அம்மா இல்லாத குறை தெரியாத வளர்த்துட்டேன். ஆனா இன்னைக்கு அவங்க அம்மாவை கேட்டோன்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுப்பா. இந்த மேஸ்திரியை கேட்டா இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன்னு சொல்றான். நான் என்ன பண்ணிட்டோம்? என்னால ஒண்ணும் முடியலப்பா. எங்கட கேட்ட நானும் குத்துட்டு போப்பா காசு. ரொம்ப நன்றிப்பா. தம்பி தம்பி 200 ரூபாய்க்கு எதனா பெரிய பொம்மை இருக்குதாப்பா? நம்மள்கிட்ட 500 ரூபாய் மேல தான் இருக்கு. என்னது 500 ரூபாவா? என்கிட்ட 200 ரூபாய் தான்ப்பா இருக்குது. 200 ரூபாய்க்கு இதுதான் வரும். இதே கொடுத்துருப்பா.
ரொம்ப நன்றிப்பா. அம்மா கண்ணா, அப்பா உனக்கு என்ன வேணுதுக்கு தெரியுமா? என்னது? இதோ ஐ பிறந்த நாள் வாழ்த்துக்கள்டா கண்ணா. தேங்க்ஸ் பா. நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிச்சுப்பா. லவ் யூ பா. பா ஒரு வாட்டிப்பா. வாடா கண்ணா. பா ப்ளீஸ் பா ப்ளீஸ். வாடா கண்ணா. ஒரே தாட்டிப்பா. சரி வா போலாம் வா. நீ ஏன் மச்சி ஃபீல் ஆகுற? உனக்கு தான் உங்கள் அப்பனை கண்டாலே பிடிக்காது. அந்த ஆளை கண்டா எனக்கு பிடிக்காதான்டா மச்சான். ஆனால் இதெல்லாம் ஒரு நல்லது கெட்டதுண்ணா. எல்லாருமே ஜோடி ஜோடியாக நிற்கிறப்போ எங்கள் அம்மா ஒண்டி தனியாக நிற்கும்டா. அந்த டைமில் அந்த ஆள் எங்கள் அம்மா கூட இருந்திருக்கலாமான்னு தோணும்டா. எவ்வளோ வீட்டில் அப்பனுங்க இருந்தோம் இந்த பிள்ளைங்க இருக்கிறது ஒன்று இல்லாதது ஒன்றுன்றானுங்க. அப்போ இல்லாத கஷ்டம் நம்மளுக்கு தர்றா தெரியும். ஆமாம் மச்சி. சிங்கிள் டீ கூட வள்ளிலாம் ஆயிடுச்சு மச்சி. என்ன பண்ணுற? யாரா இவ்வளோ தூரத்தா போயிக்கிறான்? மச்சி அவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. உண்டா அதே தூரம் தான். சொன்னவா ஒன் வாட்டர் பாட்டில். ஹே ப்ரோ. ஓ சாரி ப்ரோ, யாருன்னு தெரியல. நீங்கள் இப்போ தெரியுதா? பிச்சைக்காரன். நான் இப்போ லட்சக்காரன் ப்ரோ. எப்படி ப்ரோ? ஆன்லைனில் கேம் ஆடுங்க ப்ரோ. பணம் கொட்டுன்னு கொட்டும். பார்த்துக்குங்க ப்ரோ. இந்தமாரி கேம் ஆடினா நீங்களும் இந்தமாரி பணம் பண்ணலாம் ப்ரோ. இதெல்லாம் நம்பலாமா ப்ரோ? இங்கே பாருங்க ப்ரோ, நான் எப்படி இருக்கிறேன். வயதில் BMW கார் புக் பண்ணிட்டு வந்துக்கிறேன் ப்ரோ. ப்ரோ ப்ரோ விடுங்க ப்ரோ, நான் பே பண்ணுறேன். இருங்க ப்ரோ. ஆயா ஹவு மச்? இருங்க ப்ரோ. பட்டா ஏதாச்சும் இருக்குதா கேளுங்க ப்ரோ. இல்லை பரவாயில்ல, தேங்க்ஸ் ப்ரோ. எப்படா மச்சான்? தெரியல மச்சான், நாம ஒரு தடவை ட்ரை பண்ணலாமா? ஆயிரத்தில் ஒருத்தன் தான்டா ஜெயிக்குமா. அந்த ஒருத்தன் அவன் தான்டா. ஆனா மச்சான் போனா நீ போ மச்சான், நான் வரேன். வாடா டேய். நீ போ, நான் வரேன். அப்படியே போப்பா. நம்ம ஏன் அந்த மாதிரி அடி காசு பண்ணக்கூடாது? நாமளும் ஒரு டைம் அடி தாங்க. என்னன்னு தெரியாதப்பவே நம்ம அப்பா புல்லட் பைக் வாங்கி தந்தாரு. அது என்னானாலும் பரவாயில்ல, இந்த பைக்கே வாங்கணும். இதுக்கு ஒரே வழி. ஹலோ, தலைவர் படுத்துக்கா மச்சான். டிக்கெட்டெல்லாம் அரேஞ்ச் ஆயிடுச்சா? சரி ஓகே, வந்தேன் மச்சான். டேய் தம்பி, நான் எப்பயுமே ஃபோன்லேயே இருக்கிற. வெளில வெட்டிக்கெல்லாம் போக மாட்டியா? சரிண்ணா சரி. நான் போப்பா. என்ன மச்சான் எங்கடா ஆளை கிடைக்க மாட்டேங்கிற? ஃபோன் பண்ணா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிற? ஏய் டேய், சார் என்ன சார் உங்க கூட சேர்ந்து ஒரு நாள் கூட யூனிஃபார்மே போடல சார். முன்னாடி இருக்கிற ஸ்டிக்கர் பார்த்தாவே எல்லாம் தெரிச்சு ஓடுறாங்க. இன்னும் போலீஸ் யூனிஃபார்ம் எல்லாம் போட்டா அவ்வளோதான். அதுவும் கரெக்ட் தான் சார்.
உங்க அக்கௌண்ட்ல டீ வாங்கட்டா சார்? வாங்கிக்க போயா. சோபா என்ன பண்றான் இவன்? சார் இருந்தாங்க சார் டீ. ஓ, ஆன்லைன்ல கேம் ஆடுறியா? உங்களெல்லாம் கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு தானடா தௌலத்தா உக்காந்துக்கிற. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீ மாட்டுவ. அப்போ கீதுரா உங்களுக்கு எல்லாம். ಯಾರ್ದು ಪಕ್ಕಮ್ಮೆ? என்ன காசு இல்லப்பா, 4 பீடி முக்கம். சார் அங்க பாருங்க சார். அப்படியா அவனு இப்படி என்னடா தைரியம் உங்களுக்கு? பப்ளிக் பிளேஸ்ல இப்படி ஸ்பீட் ஆடின்னு இருக்கீங்க சார் இன்னைக்கு சண்டே சார். அத்தா சார் டைம் சண்டேவா? என்ன இது சார் ஸ்டைல் சார். என்னடா வேலைக்கு போறீங்க எல்லாரும்? சார் இங்க தான் சார் கார வேலைக்கு போறோம் சார். நீ எங்கடா வேலைக்கு போற? சார் நான் ஸ்கூல் படிக்கிறேன் சார். நான் படிக்கிற வயசுல இவனும் கூட என்னடா சுத்தி நிக்கிற? சார் நீ என்னடா பண்ற? சார் பிபிஎம் வேலைக்கு போறோம் சார். சார் டிபார்ட்மெண்ட்ல போட்டோ அனுப்பிச்சுக்கிறாங்க சார். ஏய் போங்கடா. நெக்ஸ்ட் டைம் எங்கன்னா மாட்டினா லாடம் கட்டிடுறேன் உங்களுக்கு. போங்க. சார் ஏன் சார் அவங்களை பிடிச்சி விட்டீங்க? நேற்று 50,000 1,00,000 ஆன்லைன்ல கேம் ஆடி இருந்தான். அவனே நம்ம ஒன்றும் பண்ண முடியல. யாரோ 5-10 டைம் பாஸ்க்கு ஆடுறவங்களை பிடிச்சி நம்ம என்ன பண்றது? ஏரியா அதுவும் கரெக்ட் தான் சார். யோ, அப்பயே ஒரு போட்டோ வந்துச்சுன்னு சொன்னியே. சார் சரியா பாக்கல, காட்டு. அது டிபார்ட்மெண்ட்ல ஏதோ சூசைட் கேஸ் நினைக்கிறேன் சார். சோ, எவன் எங்க செத்தாலும் நம்ம தாலியா இருக்கிறாங்கய்யா. ஆமாம் சார். இவனா இவ்வளவு நேரம் பேச்சு நீங்க இவனை பத்தி தான். ஏரியா ஸ்பாட்டுக்கு போலாம். ஹலோ தம்பி, மதன் உன் சார் ஃப்ரெண்ட்? ஃப்ரெண்டு தான் சார். ஏய், அவன் பாடி இங்க வீந்து கிடக்குதுப்பா. ஆமாவா? எங்கே சார்? ஏய், இங்க நம்ம மைதானத்துல. வந்துட்டேன் சார். மஜா கேட்கலையாடா? போயிச்சாடா? ஏய் தம்பி, வாப்பா, பரவாயில்ல, வாப்பா ஆனந்த ஆயிடுச்சு. வாப்பா தம்பி. அவனுக்கு எதிரிங்க யாருன்னா இருக்கிறாங்களாப்பா? சார் எதிரிங்க யாரும் இல்லை சார். அவனுக்கு ஆன்லைன் கேமுங்களை நம்பி இப்படி ஆயிட்டான் சார் அவன். உடி தம்பி, ஆன்லைன்காரங்க மேலே கேஸா கொடுக்க முடியும்? நடத்துறவங்க யாருன்னே தெரில. உடே, இது இங்கே சூசைட் கேஸ்ன்னு முச்சிடலாம் சார். எப்படி சார் விட்டுற முடியும்? அக்கத்து பக்கத்து வீட்டாளங்களுக்கு 1000-500 ரூபாய் கொடுக்க ஸ்டாப் பண்றது ஜனங்கோ இந்த ஆன்லைன் கேம்களை நம்பி லட்சம் எப்படி சார் போறானுங்கோ? ஒரு பிளேயர் ஆடுறான்ட்டு இந்த ஜனங்களை ஏமாத்துறது இந்த ஆன்லைன்காரங்க தான். அந்த பிளேயருக்கு பணம் கொடுத்து ஆட விடாம பண்றதும் இந்த ஆன்லைன்காரங்க தான். இல்ல நம்ம தான் சார் பலியாடு. இது மேல எத்தனை ஒரு கேஸ் கொடுக்கணும் சார். தம்பி, இது பெரிய நெட்வொர்க் தம்பி. ஏதோ அக்கத்து பக்கத்துலன்னா பிடிச்சி கேட்கலாம். இவனுக்கு எங்க போய் நம்ம பிடிக்க முடியும் சொல்லு? அதுதான் தம்பி சொல்றேன், உன் நல்லதுக்கு தான். இது சூசைட் கேஸ்ன்னு இங்கேயே முச்சிடலாம். நீ போராடுறது வேஸ்ட் தம்பி. இல்ல சார், அவன் சாவுக்கு நியாயம் கிடைக்கணும் சார். அப்ப கண்டுபிடிக்கிற போலீஸ்காரங்களே இப்படி பண்ணா அதே அட்வான்டேஜ் எடுத்துன்னு கொல்ல கூட பண்ணிருக்கலாம் இல்லையா?